இதயம் அறிந்த ரகசியம் அத்தியாயம் 5. என்ன கதை கேட்க வந்தாச்சா? சேனலுக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெயர் பேசும் நினைவுகள். இரவு. மௌனத்துக்கு பிறகான கனமான காற்று. ஆஃபீஸ் காரிடோரில் லைட்ஸ் திரும்ப வந்ததும் இருவரும் ஒரு வினாடி கூட பேசாமல் நின்றார்கள். மழை இன்னும் வெளியில் பெய்து கொண்டே தான் இருந்துச்சு. அரவிந்த் மீராவின் முகத்தை பார்த்தான். அவள் கண்களில் பயம் இல்லை, ஆனால் ஒரு தீர்மானம் இருந்தது. அரவிந்த் மெதுவா, நந்தினி பெயர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பேக்ட்? மீரா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். ஏன்னா? அவள் குரல் சின்னதாக உடைந்தது. அந்த பெயர் என் வாழ்க்கையோட ஒரு திருப்பம். வெளியே மலையில் நடக்கிற உரையாடல். லிஃப்ட் வேலை செய்யலை. கார் பார்க் வர இருவரும் நடந்து போனார்கள். மழை சின்ன சின்ன துளிகளாக விழுந்துச்சு. அந்த மழை அவர்களை நெருக்கமாக்கியது. குடை இல்லை. அரவிந்த் தன் ஜாக்கெட்டை அவள் தலையில் வைக்க முயன்றான். மீரா தடுக்கவில்லை. அவள் சொன்னாள், நனைய போறீங்க. அவன் சிரித்தான். இப்போ அதெல்லாம் மேட்ரு இல்லை. அவள் முதல் முறையாக நீண்ட நேரம் அவனை பார்த்தாள். அந்த பார்வை சொல்லியது, நீ ஆபத்தானவன், ஆனால் பாதுகாப்பானவனும் கூட. காருக்கு அருகில் நின்று கொண்டே மீரா சொன்னாள், நந்தினி என் அக்கா. அரவிந்த் உறைந்தான். அவள் தொடர்ந்தாள், அவள் காதலிச்ச ஒருத்தன் ஒரு ஆர்கிடெக்ட். அவன் பெயர் அரவிந்த். அவன் மூச்சு நின்றது. அரவிந்த், அது நான் இல்லை. அவள் உடனே, நான் அறிவேன். ஆனால் அந்த ஆர்கிடெக்ட்னால் அவள் வாழ்க்கை முழுசாக உடஞ்சிது. மழை சத்தம் அவங்களுக்குள்ள மூன்றாவது மனுஷன் மாதிரி. அரவிந்த் மெதுவா, என் வாழ்க்கையில் இருந்த நந்தினியும் என்னை நடுஸ்லே விட்டுட்டு போயிட்டா. ஒரே பெயர், ஒரே ப்ரொஃபஷன், ஆனால் இரண்டு விதமான காயங்கள். மீரா அவனுடைய குரலில் உண்மையை உணர்ந்தாள். மழை அதிகமானது. இருவரும் கார் சைடில் நெருக்கமாக நின்றார்கள். அவள் கை அவன் கையை தற்செயலாக தொட்டது. யாரும் விலகவில்லை. அந்த தொடுதல் காதல் இல்லை, ஆனால் நம்பிக்கை. அரவிந்த், ட்ராப் பண்ணட்டுமா? இந்த முறை மீரா தயங்கவில்லை. கார் ஸ்லோவாக மூவ் ஆனது. ரோட் லைட்ஸ் விண்டோவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுது. சைலண்டாக இருந்துச்சு, ஆனால் ஆக்வர்ட் இல்லை. மீரா, நான் தள்ளி நின்னது உங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்க. ஆனால் இப்போ அவள் நிறுத்தினான். அரவிந்த், இப்போ அவள் மெதுவா, இப்போ உங்களை அறியாமல் நான் ஹர்ட் ஆகுறேன். கார் ஸ்டாப் ஆச்சுது. அவள் இறங்கும் முன் ஒரு நிமிடம். அரவிந்த், நம்ம கதைகள் ஒத்துப்போகாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசு இப்போ ஒத்து போகுது. மீரா அவனை பார்த்தாள். அதுதான் எனக்கு பயம். மீரா, நம்ம இதயம் என்ன முடிவு எடுக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் முழுசாக தெரியணும். அவள் கார் டோர் மூடினாள். அரவிந்த் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். சில காதல்கள் ஒன்றாக வருவதற்கு முன் பல உண்மைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். அத்தியாயம் 6ல் என்ன நடக்க போகுது, 2 பேரும் சேருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம்.